ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம் நேர்களே. பரபரப்பாக நடந்து வந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த பரபரப்பு உச்சத்துக்கு சென்று இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. சட்டமன்றத்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார் சபாநாயகர். 29 அறிவிக்கைகள் முதலமைச்சரால் 110 கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நல திட்டங்கள், முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேறி இருக்கின்றன. சூடான பரபரப்பு விவாதங்கள், போட்டி சட்டமன்றம், அமளி துமளி, வெளிநடப்பு, சஸ்பெண்ட், வெளியேற்றம் என அத்தனையும் அரங்கேறி இருக்கிறது. இந்த ஒரு சட்டமன்றத்தில் சில ரசக்குறைவான நிகழ்வுகள் நிறைய முறை நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்தே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு காரணம் 2 கட்சிகளில் யார் கூடுதலான பொறுப்போடு நடந்து கொண்டார், யார் நடந்து கொள்ளல, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு வைத்திலிங்கம், அதே போல அதிமுகவுடைய தோழமைக்குமான இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் முனைவர் சேக்கு தமிழரசன். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முனைவர் சேக்கு தமிழரசன், உங்கள்கிட்ட தான் தொடக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய நாளிலே பார்க்கும்பொழுது திமுக உறுப்பினர்கள் காயத்தெல்லாம் கிழிச்சு போட்டாங்க, 1 மணி நேரத்துக்கு மேல அமளி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை, குற்றச்சாட்டை பதிவு செய்ய போறீங்க. திமுகவுடைய பொருளாளர், எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 110 அறிக்கையின் கீழே காவல்துறையினருக்கு வீட்டு வசதி செய்ய இந்த திட்டம் அறிவிச்சிங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். அதோடைய செயலாக்கத்தை குறித்து விளக்க உரிமை இருக்கிறது. நிச்சயமாக அரசு செய்யணும், முதலமைச்சர் செய்யணும். மாறா திமுகவுக்கு அருகதை இல்லை, இதை பத்தி நீங்க குறிப்பிடக்கூடாது அப்படின்னு முந்தைய வரலாறுலாம் சொல்லும் போது இயல்பா ஒரு எதிர்கட்சி ஒரு ப்ரோவோக் ஆகும் போது அப்படித்தானே ரியாக்ட் பண்ணும். அப்படிதான் முந்தைய கிட்டங்கள்ல அதிமுக எதிர்கட்சியா இருந்த போது பண்ணிருக்கு. அப்படித்தான் ஜனநாயகத்தில் எந்த எதிர்கட்சியும் ஒரு எதிர்வினையாற்றுது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரியான ஒரு ப்ரோவோக் செய்யக்கூடிய இருதரப்பும் அவங்களை நோக்கியும் கேள்வி இருக்கு. இருதரப்பும் ஒருவரை ஒருவர் ப்ரோவோக் செய்யக்கூடிய தருணங்களை குறைத்தால் சுமூகத்துக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? நீங்க ரொம்ப சொல்றதும் இயல்பாக தான் சொல்றீங்க. ஆனால் எதிர்கட்சி பொறுப்புணர்ந்து பேசணும். அவங்க எதற்காக அவையில் கேள்விகளையும் வினாக்களையும் தொடுக்கிறாங்க? விளக்கம் பெறுவதற்கு தானே. ஆளுங்கட்சி இருந்து பதில் பெறுவதற்கு தானே, ஆளுங்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தானே. ஆக அப்போ அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்றப்போ அதை ஏன் தாங்கிக்கிற மனப்பக்குவம் இல்லை? இன்னைக்கு இந்த திட்டம் எப்படி செயல்படுத்துது, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அந்த வழக்கு நிச்சயமா தாங்கிக் கொள்ள வேண்டிய மனப்பக்குவம், கடமை இருக்கு. ஆனா கருணாநிதி அப்ப அதை பண்ணாரு, நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இல்ல அப்படின்னா நீங்க இப்ப புதிதா அக்கறை காட்டுகிற ஒரு பிரச்சனை, உங்களால் கைவிடப்பட்ட பிரச்சனை, நீங்கள் எதிர்வினையாற்றிய ஒரு பிரச்சனை, நீங்கள் அதற்கு மாறாக நடந்து கொண்டீர்கள் என்பதுதான் வரலாறு என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்துகிற போது அதில் அருகதை என்பது என்ன பாராளுமன்ற மரபுகளுக்கு மாறான ஒரு வார்த்தையா? இல்ல, அது இயல்பா இப்படிப்பட்ட ஒரு கருத்து வரும்போது மாறான வார்த்தை இல்லையே. இதை விட மோசமான வார்த்தைகள் எல்லாம் சட்டமன்ற பதிவேடுகள் இருக்கு, பல தரப்புல சொல்லப்பட்டிருக்கு, இருதரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்களுக்கு அது அருகதை இல்லை அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? இன்றைக்கு அவையிலேயே நீங்க அந்த பிரச்சனை எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு பிரச்சனை சொல்றேன். ஒரு சட்ட மசோதா வருது, பேரூராட்சி நகராட்சி தலைவர்களை மறைமுக தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கிற ஒரு சட்ட மசோதா முன்வைக்கப்படுகிறது. இது நகர்பாலிகா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா, அந்த சட்டத்தை முழுமையா பார்க்கணும். இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக அமைய வேண்டும் என்பது மாநில அதிகாரம். அந்த மாநில அதிகாரத்தின் அடிப்படையில் திமுக ஆட்சி இதை மாத்தினா இதெல்லாம் ஒரு சட்ட மாற்றங்கள்லாம் செய்யாம இதை கொண்டு வருது, இது சரியா இருக்காதுன்னு இதே போன்ற மாற்றங்கள் அவங்க கொண்டு வந்தா அது செல்லாது, கூடாது, கட்சித்தாவல் தடை சட்டம் இல்லாம இதெல்லாம் செய்யக்கூடாது, இது ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதே நீங்க கொண்டு வரும்போது கேள்வி வருமா வராதா? இப்போ அந்த சட்ட திருத்தத்துக்கான நோக்கமும் குறிக்கோளும் என்கிற பகுதியில் இதனால் பெற்ற அனுபவங்கள், ஆகவே நான் மாற்றி அமைக்கிறேன் தானே சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நோக்கம் சொன்னீங்களோ அதே படிப்பனையோடு திமுக ஆட்சியில நீங்க செய்வது போன்ற மாற்றங்கள் ஆட்சிகளுக்கு எல்லாம் செஞ்ச போது ஏற்கனவே நீங்க தவறு கண்டுபிடிச்சீங்களே. இல்ல, அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் அந்த பதிலை சொன்ன போது திரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், நாங்கள் இப்போது மாறிக்கொண்டோம், நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொண்டோம், நாங்கள் இப்போது எங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 பேரும் மாற்றி இருக்கிறீங்க. ஆனா இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவங்களை பார்க்கும்போது 1 மணி நேரத்துக்கு மேல கோஷம், சபாநாயகரை நோக்கி போட்ட ஒரு கோஷங்கள், அதெல்லாம் நிச்சயமா இந்த இடத்துல பதிய முடியாத கருத்துக்கள், ரசக்குறைவான கருத்துக்களும் சேர்ந்து நடக்கும். பேப்பரை தூக்கி கிழிச்சு போடுறது, 1 மணி நேரத்துக்கு மேல கோஷம் போடுவது, இவை அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது இவையெல்லாம் அவைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயலாம். நீங்க இன்று நடந்து கொண்ட விதம், இந்த நிலை மாற்றம் குறித்து முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்
அவரே பதில் சொல்லியிருக்கிறார். இந்த நேரடி தலைவர்களை உள்ளாட்சி தேர்தலிலே நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக உறுப்பினர்களை கொண்டு தேர்ந்தெடுக்க மாற்றிருக்கலே, முன்பு நீங்க தானே கொண்டு வந்தீங்க, ஏன் மாற்றினீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க சொன்ன பதில் என்னன்னா, கொள்கை முடிவுகளை எல்லாம் மாற்றிக்கொள்வது வழக்கமான ஒன்று தானே ஒரு பதில் சொல்றாங்க. ஆக உங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் ஒரு நிலை எடுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், அது வழக்கமான ஒன்று என்று பதில் சொல்வீர்கள். ஆனால் அதையே மற்றவர்கள் உங்களுடைய ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்டால், நீங்கள் செய்கிறையா என்று கேட்டால், இது என்ன விதமான பதில்? 2006 என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தீங்களோ அதே மாற்றத்தை தான் இவங்க கொண்டு வராங்க. நீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்களோ அந்த விளக்கத்தை நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டியதுதான் உங்களுடைய கடமையை தவிர, மாறாக இந்த கேள்வி எழுப்புவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்க கூடாதா? அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த அது பேசப்படல. இல்ல அது வேற இது வேற. இது உள்ளாட்சி முறையில போலீஸ் துறையை பற்றி பேசும்போது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைகள் சரியானதா அப்படிங்கிறது ஜனநாயக ரீதியானதா? அது அன்பார்லிமெண்டரியா பார்லிமெண்டரியா எடுத்து போக வேண்டாம். சீஃப் மினிஸ்டர் சொன்னது திமுக ஆட்சியை பற்றி வேண்டும், அதாவது திமுக ஆட்சியை சீண்டி பார்ப்பதற்கென்றே இல்ல, திமுக ஆட்சியை பற்றி திமுகவுக்கு அருகதை இருக்கான்னு கேக்குறீங்க. நீங்க தனிப்பட்ட முதல்வரை சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குல்ல. தனிப்பட்ட முதல்வர் வந்து பதில் சொல்ல வேண்டியது அவங்க கடமை இல்லையா? முதலமைச்சருக்கு உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை குறிப்பிட்டு நீங்க இதை கேட்கலாமாங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குல்ல. ஆஃப் கோர்ஸ் மே சவுண்ட் ஐடென்டிக்கல், பட் அதற்குரிய பதிலையும் தளபதி அனுமதி அளித்திருந்தால் விளக்கமாக பேசி இருப்பார். ஆனா அவங்க ப்ரொவோக் பண்றதுலயே குறியா இருக்காங்களே, அவங்க வந்து இன்சல்ட் பண்றதுலையும் அவங்க வந்து அதாவது அவங்களுடைய கடந்த காலத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக ஏதோ நீங்கள் அந்த தவறை குற்றத்தை செய்தீர்கள் என்று குற்றத்தை திருப்பி போடுவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர ஒரு விளக்கம் அளிப்பதாக இல்லை. அதோட சபையை ஏன் நீங்க தான் நடக்கிறது யார் மக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டுமேன்னு சொல்லி ஒளிபரப்புங்கன்னு சொன்னோமே, ஒளிபரப்ப வேண்டியது தானே, ஏன் நீங்க மறுக்கிறீங்க? ஏன் அதுல எல்லாம் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், யார் தப்பு செய்தாங்கிறத மக்களுக்கு தெரியணும், என்ன சொல்றாங்கிறது மாதிரி தெரியணும், மக்கள் அதை பற்றி ஒரு எடை போடட்டும், அதனால வெளிப்பரப்புங்கள் சொல்றமே. அதை நீங்க ஒளிபரப்பாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பேப்பரை கிழிச்சு போடுறது, சபாநாயகருடைய சேருக்கு பக்கத்துல போய் போட்ட கோஷங்கள், இதெல்லாம் வந்து திமுக தரப்புல செய்தது நீ ஒளிபரப்பாச்சு. இன்னொரு தரப்புல என்னன்னு கேட்போம் நம்ம. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ரசக்குறைவானதாகவும் தவறானதாகவும் இல்லையா? நீ வந்து ஒரு சபாநாயகர் எழுந்தா உட்காரணும் அப்படிங்கிறது பல கட்டங்கள் இருந்தாலும் கூட இப்படி கோஷம் போடுறது, சபாநாயகரை வந்து தனிப்பட்ட வகையில தாக்கி கோஷம் போது கொச்சையா அவரை தாக்குவது, இதெல்லாம் வந்து அவைக்கு பெருமை சேர்க்குமா என்ன? இல்ல, அது வந்து எதிர்வினை என்பது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதாவது ஆமா, அதுல வந்து இப்ப அவரு எங்களுடைய பெரிய கருப்பன் அவர்கள் பேசும் பொழுது பெரிய கருப்பன் அவர்கள் பேசுகிற பொழுது பெரிய கருப்பன் பேசும்போது எத்தனை முறை குறுக்கீடுகள், அவர் முழுசா பேச முடிக்க விட்டீங்களா? நீங்க அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அதை நீங்கள் பதில் சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக நீங்க குறிச்சுக்கிட்டு பதில் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அவரோடு நீங்கள் மறுத்து பேச வேண்டிய நேரத்தை எல்லாம் அமைச்சர்களே எடுத்துக்கொண்டு விட்டு, அது எல்லா ஆட்சிகளும் அவர்கள் வந்து தனியா பேசும்போது 60 முறை குறுக்கீடு, பீட்டர் அல்போன்ஸ் உட்பட ஞானசேகரன் உட்பட எல்லாரும் குறுக்கிட்டாங்க. அமைச்சர்கள் இல்லாதவங்க உங்களுடைய கன்சர்ன் புரியுதா? இதற்கு வந்து எதிர்வினை இப்படி ஆற்றுவதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்படி ஒரு மணி நேரம் அவை முடக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நீங்கள் செய்தால் எதுவுமே தவறில்லை, ஆனால் நாங்கள் சிறியதாக செய்தாலும் அது பெரியதாக சொல்லுகிற ஒரு மனப்போக்கு தான் உங்களுக்கு இருக்குதே தவிர, ஆளுங்கட்சி இன்னும் சொல்ல எங்களை விட எதிர்கட்சிகளை விட ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு அதிகம். உண்மை, ஏன்னா அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிற பொழுது அதற்குரிய பொறுப்பும் மிக அதிகம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த மாண்பை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்களே, ஆனால் நீங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டீர்கள், சீண்டி இருக்க மாட்டீர்கள். திரு சேகு தமிழரசன் ஒரு தரப்புல திமுக தரப்பு பேப்பர் எல்லாம் கிழிச்சு போடுறது, கோஷம் போடுறது எல்லாம் காட்டப்பட்டது. சபாநாயகர் குறிப்பிடும் போது கூட திமுகவினர் இப்படி செய்யறாங்க, சபை நடவடிக்கைக்கு குந்தம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமளி துமளி காட்சியில இருதரப்பும் பரஸ்பரம் ஒரு ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சஸ் இருப்பது வழக்கம். ஆனா வெளியில வரக்கூடிய காட்சிகள், சட்டசபையால வெளியிடக்கூடிய காட்சிகள் ஒரு தரப்பை தான் காட்டுதே தவிர இன்னொரு தரப்புல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அதுவும் அந்த தரப்பு என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு தரப்பு மட்டுமே தப்பு செய்யுது, திமுக மட்டுமே தப்பு செய்யுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி நம்ம அந்த காட்சிகளை வச்சு வர முடியும்? அதாவது இப்போ உங்களுடைய கேள்வியினுடைய நோக்கம் என்னன்னா,
ஏன் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை ஊடகத்தில் ஒளிபரப்பு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது? அதை நோக்கியே தானே உங்களுடைய கேள்வி. அதை நோக்கிய கேள்வி. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி அவை முடங்கக்கூடிய சமயத்துல ஒரு தரப்பு செய்யக்கூடிய காட்சிகளை காட்டும் போது இன்னொரு தரப்புல கேமரா வந்து அது எப்படிதான் இன்னொரு தரப்பு நீங்கள் சொல்லுவது எந்த ஊடகத்தை? அரசு தரப்புல விளக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அந்த ஊடகங்களுக்கான தர்மங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தால வெளியிடக்கூடிய காட்சிகளை ஒவ்வொரு ஊடகமும் ஏதோ ஒரு சார்பு நிலையில இருந்து கொண்டிருப்பது தவிர்க்க முடியாது. ஆகவே நீங்க கேட்கிற கேள்வி சட்டமன்றத்தால வெளியிடக்கூடிய செயலகத்தால வெளியிடக்கூடிய காட்சிகளை நீங்க கேட்கிற கேள்வி இப்போ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா நான் இப்போ வந்து இந்த நேரடியான ஒரு செய்திக்கு வரேன். இந்த நேரடி ஒளிபரப்பு என்பதனால்தான் திட்டமிட்டபடி நாடாளுமன்றத்தை நடத்தவே முடியல. நீங்க சட்டமன்றம் நேரடி ஒளிபரப்பு இல்ல நடந்து முடிச்சுதா? இந்த நேரடி ஒளிபரப்பு தமிழகத்தில் வருமானால் இன்னமும் அதிகப்படியான மோசமான நிலைமையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியிருக்கும். யார் மோசமா நடந்துக்கிறான்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருமே. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நடக்குது, எவ்வளவு, அதாவது நாம் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற நெறிமுறைகளை தான் நம்முடைய மரபுகளை பெருமளவுக்கு பின்பற்றோம். பிரிட்டிஷ்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ல ஒரு மரபு உண்டு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 100 நாள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசு. அது ஹனிமூன் தேனில காலம். இந்த அரசு கிடையாது. போன ஆட்சியோட நீட்சி. ஆமா, நீங்க சொல்லலாம், அதை வந்து நீங்க சொல்லலாம். கடந்த ஆட்சியுடைய நீட்சி. மீண்டும் இந்த 16வது சட்டமன்ற பேரவை அமைந்திருக்கிறது. 15வது சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சர் தான் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் அமைச்சர் பெருமக்கள் எவ்வளவு புதிதானவர்கள். பல அமைச்சர்கள் சட்டப்பேரவைக்கு புதிதானவர்கள் இல்லையா? மறுக்க முடியுமா? எதிர்த்தரப்பிலே உறுப்பினர்கள் புதியவர்கள் இருக்கிறார்கள். அது வேறு. ஆக நான் விமர்சனக்கணைகள் ஆட்சியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி. ஆக உங்களுடைய இந்த 100 நாளுடைய நடவடிக்கை அப்படி இருந்து இந்த 100 நாள் நடவடிக்கை ரசக்குறைவா தாக்குறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்க? கருணாநிதி இப்படி 89 வயக்காட்டு பொம்மை அது இது அப்படின்னு செம்மொழி மாநாட்டை இப்படி நடத்தினார் விமர்சன கணைகளை அவங்கள நோக்கி தாக்குறீங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது ஆட்சி. அதாவது உங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கட்சியாகத்தான் சட்டமன்றத்துக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்கட்சி என்கிற அந்த உணர்வை முதல்ல நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. எதிர்கட்சி கேள்வி கேட்கும். சட்டப்பேரவை தலைவரை பொறுத்தவரையில மரபுகளுக்கும் பெரும்பான்மையினுடைய உணர்வுகளுக்கும் பிரதிபலிக்கிற வகையில தான் ஒரு பேரவை கொண்டு போக முடியும். இல்ல அவர் வந்து இரண்டு தரப்பு பொதுவானவாதான் இருக்கணும். அதுல அந்த பெரும்பான்மை உணர்வும் அவருக்கு அவசியம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் குரல் வாக்கெடுப்போ அல்லது வேற வாக்கெடுப்போ நடத்தி தான் அவர் முடிவுகளை அறிவிக்க முடியும். ஆக அப்படிப்பட்ட நிலையில பெரும்பான்மை உணர்வும் அவருக்கு அவசியம் அவையை நடத்துறதுக்கு. அது ஒரு மரபு தான். ஆனா சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ஏதோ கொஞ்சம் எண்ணிக்கை கூடிவிட்டது என்பதனால சட்டாம்பிள்ளைத்தனம் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவதைத்தான் பேரவைத் தலைவர் கேட்கணும். இது எப்படி முடியும்? இது என்ன மாண்பு? அது மட்டுமல்ல, மக்கள் பேர்ல இருக்கிற வெறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து காட்டுது. மக்கள் எங்களை நோக்கி வாய்ப்பை தரவில்லையே. நண்பர் வந்து ஆளுங்கட்சி இருக்கிற வெறுப்பை இது வெளிப்படுத்துகிறது. ஒரு வெறுப்பு தன்மை வெளிப்படுத்துகிறது தவிர கடமை உணர்வை காட்டுவதாக தெரியவில்லை. பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை நடத்துவது போன்ற ஒரு நீங்கள் தோற்றத்தை உருவாக்க முயல்கிறீர்கள். ஆனால் உண்மை அப்படி தெரியவில்லை. முதல்வர் தான் நடத்துகிறார். அவர் தான் அவருடைய ஆணைக்கிணங்க தான் அனைத்தும் நடைபெறுகிறது. பெரும்பான்மை உறுப்பினருடைய தலைவர் சொல்லாதீங்க. அப்படி சொல்றீங்க. அவர் சொல்றது உடன்படுறீங்க? முதலமைச்சர் சொல்படிதான் இல்ல, அவர் சொல்றது நான் உடன்படல. ஆனா அந்த அவையின் பெரும்பான்மையின் தலைவர் யார்? முதலமைச்சர். அவருடைய கருத்து என்பது என்ன? அது பெரும்பான்மையினுடைய கருத்து. அரசு உங்களுடைய ஆட்சியுடைய கருத்து. அவை இருதரப்புக்குமானது. நீங்க வந்து ஆரோக்கியமான விவாதத்துக்கு தயாரா இல்ல. சபையில அரசுக்கும் எதிர்தரப்புக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவான அவை தானே இது. இதுல வந்து ஒரு தரப்புக்கு கூடுதலான ஒரு உரிமை அப்படின்னா இப்ப இன்றைக்கு அருகதை என்கிற அந்த வார்த்தை என்ன வந்து நான் தான் திருப்பி கேட்க விரும்புறேன். அதுக்கு பதிலுக்கு இன்னொரு கருத்து சொல்லப்படுது. அவர் இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறார். அது அவை குறிப்பில இருந்து நீக்குறீங்க. அன்பார்லிமெண்டரி இல்லைன்னா அதை வச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் வரணும்.
அதற்கு பதிலா அவங்க இன்னொரு கருத்தை சொல்றாங்க. அதையும் அவைக்கு அது இன்னொரு கருத்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர்களுடைய வினாவுக்கான பதில் இருக்கா? அதை ஒட்டின கருத்து தான் அவங்க சொல்றாங்க. உங்களுடைய வினாவுக்கான பதிலை முதலமைச்சர் தந்தார். முதலமைச்சருடைய வினாவுக்கான பதிலை எதிர்க்கட்சி தலைவர் இல்ல. இந்த கூட்டத்தொடர் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வந்து முற்றிலும் தவிர்ப்பதற்காக ஒரு முயற்சியாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. தொகுத்து சொல்வதனால் நாங்கள் நின்று அந்த லோகாயுக்தா கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் தளபதி அவர்கள் அப்போதைக்கு பேசி வருகிறார். அதை பற்றி பதிலே கிடையாது. ககன் சிங் பேடி வந்து தாதுமணல் கொள்ளை பற்றி ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அதை பற்றி தாக்கல் செய்யுங்கள் என்று கேட்டோம். அதற்கும் பதில் இல்லை. செய்தியாளர்களை சந்திப்பதாக சொன்னீர்களே, ஏன் சந்திப்பதில்லை என்று கேட்டோம். அதற்கும் இதுவரை ஒரு விளக்கம் கூட கிடையாது. இப்படி எதற்கெடுத்தாலும் இன்னைக்கு அவதூறு வழக்குகள் போட்டிருக்கிறீர்கள். அங்கே வந்து இறந்து போய் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதில் வேடிக்கை என்னன்னா, உச்சநீதிமன்றம் அனுப்பிய அந்த அறிவிப்பு கிடைக்கவில்லை என்று 3 மாதமாக கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பதில் போடுறாங்க. எனக்கு அவருடைய முகவரிக்கு போன அறிவிப்பு இப்படி கிடைக்கவில்லை என்று முதல்ல சொல்ல என்று தெரியல. இதனால ஒரு மர்மங்களை இதனால அவை முடங்கல, கூச்சல் எழல, எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, எங்களை பத்தி இப்படி மறைமுகமா சொல்லிட்டாங்க, நேரடியா சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த காரணத்துக்காக மட்டுமே தான் நீங்க வந்து நீங்க சொன்ன இந்த ஒரு காவேரி தாதுமணல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக அவை முடக்கி இருக்கிறீங்களா? இந்த காவேரி பிரச்சனை தீர்மானத்தை நாங்க வந்து ஏகமனதா நிறைவேற்றலையா? சிறுவாணி சம்பந்தமான தீர்மானத்தை அதனால நீங்க தவறிய குற்றங்களை நீங்க சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாகவே முதலமைச்சருடைய அணுகுமுறை மிக தெளிவா எங்களுக்கு ஒத்துழையுங்கள் என்ற ஒரு அறைகோலோடு தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தோட தளபதி அவர்கள் பலமுறை மை டியர் யங் பாய் என்று சொல்லியிலிருந்து அன்பு சகோதரர் தங்க தென்னரசன் சொன்னதிலிருந்து முதலமைச்சர் மதிக்கிற வகையில தளபதி அவர்கள் 40க்கும் மேற்பட்ட முறை வெளிநடப்பு செஞ்சிருந்தா இவருடைய வெளிநடப்புங்கிறது போயிட்டு உடனே திரும்பி நீங்க புறக்கணிப்பதாக நீங்கள் பொருள் கூட பேசுறீங்க. நீங்களும் இருந்தீங்க இல்ல நண்பர்கள் இல்ல, நீங்க நல்ல அனுபவம் வாய்ந்தவர், நீங்க இப்படி சொல்லக்கூடாது. வெளிநடப்பு எல்லாமே சென்று விட்டு இல்ல நண்பர் வந்து திசை திருப்பீங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த உறுப்பினர் நீங்க வந்து நீங்களும் வெளிநடப்பு பண்ணிருக்கீங்க, திரும்ப வந்திருப்பீங்க. வெளிநடப்பு என்பது புறக்கணிப்பதல்ல, வெளியே ஆட்சேபனையை பதிவு செய்து விட்டு மீண்டும் திரும்பி வருவதுதான். அதனால நாங்க வந்து கடமையிலிருந்து தவறிட வேண்டும் யாரும் சொல்ல முடியாது. எந்த பலமுறை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். புறக்கணிப்பதல்ல, புறக்கணிக்கவில்லை. பதிவு செய்ய ஆட்சேபனையை பதிவு செய்து விட்டு மீண்டும் திரும்ப வந்திருக்கிறோம். அப்படி இல்ல, வெளிநடப்பு எல்லா கட்சியும் செஞ்சிருக்காங்க. ஆமா, மறுக்கல. ஆனால் காரணம் கருதிய ஒரு நடவடிக்கையாக அது அமைந்திருக்குமே. ஆனால் மக்கள் பிரச்சனைக்கான ஆரோக்கியமா இதுவரைக்கும் இல்ல, இனிமேலாவது ஆரோக்கியமா என்ன செய்யலாங்கிறத பத்தி நீங்க தெளிவடைஞ்சீங்கன்னா நல்லது, மக்களுக்கு நல்லது. இரண்டு தரப்புக்குமே இதுல பொறுப்பு இருக்கிறது. இதுல வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு. ரெண்டு தரப்பும் வந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுப்பது போலதான் ஒரு சுமூகமா சட்டமன்றத்தை நடத்துவது இனிதே ஆரம்பித்தது. எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், எதிரி கட்சியாக அல்ல அப்படின்னு திமுக தரப்பு சொன்னது. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நாணயத்துடைய இரு பக்கங்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். ஒரு இனிதா ஒரு வெல்பிகன் ரைட். 100 நாள் சாதனை நீங்க ஒரு பக்கம் போட்டீங்கன்னா கலைஞர் வந்து 90 வந்து தீமைகளை பட்டியலிடுறார். ஒரு பரஸ்பர ஒரு ஒத்துழைப்புக்கான வாய்ப்போடு தொடங்கியது. ஆனால் பழைய காட்சிகள் புதிய பரபரப்போடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் மேன்மையடையணும், ரெண்டு தரப்புக்குமான ஒத்துழைப்பு மேன்மை அடையணும் அப்படிங்கிறதா நியாயமான எதிர்பார்க்க முடியும். இந்த கூட்டத்தொடரில் கூடுதலாகவே இந்த ஒரு பரபரப்பு காட்சிகள் உச்சத்தை அடைந்தன. அடுத்த கூட்டத்தொடரில் இன்னும் ஆரோக்கியமான செயல்பாடு இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.